ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போ. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் 1.5 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கு. அதோடவே ஒரு 1/2 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். இது வறுக்காத ரவை தான். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு வாசனைக்காக. இதோடவே ஒரு 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இதை இப்போது இது எல்லாத்தையும் இந்த அளவு கலந்து விட்ட பிறகு இதோடவே பொடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பவுட்ரு பண்ண சர்க்கரை 1/2 கப் அளவு எடுத்துருக்கேங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும். மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு இந்த அளவுக்கு திக்காக பிசைஞ்சிருக்கேங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம சேர்த்துருக்கிற ரவையெல்லாம் நல்லா ஊறி வரும். இது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குங்க. இப்போ இன்னொரு டைம் நல்லா இது அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுமே இந்த மாவு 2 பாதியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போது மாவு கொஞ்சமாக லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு தின்னா தட்டியிருக்கேங்க. ரொம்ப மெல்லிசாவும் தட்டக்கூடாது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட்டரை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ரவுண்ட் ஷேப்லேயும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே அடுப்பு தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. தீ அதிகமாக இருந்ததுன்னா உள்ளெல்லாம் வேகாமல் மேலே மட்டும் டக்குன்னு சவுந்துடும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இது வந்து உடனே கலந்து கொடுக்க வேணாங்க. இப்போது கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லேயும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது அவ்வளோதாங்க, எல்லாம் ஒன்று போல் நல்லா சவுந்து வந்திருக்கு பாருங்கள். மேலே அந்த நுரையெல்லாம் வந்து நல்லா அடங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துடலாங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த ஸ்நாக்ஸை. நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.